தான் ஆண்டவர் உங்களை பெரிய காரியத்திற்காக கர்த்தர் நம்புவார். ஆண்டவரை பொறுத்த அளவில் சில நேரத்தில் எடுத்த உடனே பெருசாக தூக்கி உங்கள் கையில் கொடுக்க மாட்டார். எப்படி தான் ஆண்டவர் வளர்த்துவார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை படிப்படியாய் வளர்த்துக்கிற கர்த்தர், படிப்படியாய் வளர்த்துக்கிற கர்த்தர். சிலரெல்லாம் அதுல எல்லாம் வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, பெருசா எல்லாரும் பார்க்கறது மாதிரி பெஸ்டா செய்யற மாதிரி அந்த மாதிரி ஒன்று கொடுத்தா மட்டும்தான் அவங்க அவைலபிளா இருப்பாங்க. மற்ற மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க வர மாட்டாங்க. அது ரொம்ப தவறு. அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் அது நீடிக்கவும் நீடிக்காது. உங்களுக்கு நிறைய நீங்க கற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால ஆண்டவர் நம்மளை வளர்த்தும் போதே எப்படி வளர்த்தணும் அப்படின்னா, கொஞ்சத்திலிருந்து வளர்த்துறது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொடுத்தாங்க. சிங்கத்தை கொல்லுகிற அளவுக்கு பலசாலி தாவீது. ஆனா கிடைச்சது எவ்வளவு? அந்த கொஞ்ச ஆடுகள். கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு நிக்கிறாரு. ஆனா அவங்க அண்ணன்கள் எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? அவனை சொல்லும் போதே என்ன அவனை குத்தி காமிக்கிறாங்க. என்ன குத்தி காமிக்கிறாங்க அப்படின்னா, நீ ஆஃப்டர் ஆல் கொஞ்சம் அத்தனை 1000 ஆடு இருக்கும் போது அப்பா கூட நம்பி உன் கையில அத்தனை ஆடுகளை கொடுக்கல, எல்லா ஆடுகளையும் நீ மேய்க்கல, கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறாய் அப்படின்னா அவனை மட்டம் தட்டுறாங்க. ஆனா அவனுக்குள்ள இருந்த திறமை ரொம்ப பெரிய திறமை. ஆனா அந்த கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நிச்சயம் கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பார். ஹல்லேலூயா. அதுல